ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பை ஜி. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு ஒரு ட்விஸ்டோட கூடிய இனிமையை கொடுக்க இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற படம் தி சூப்பர். 2017 வெளிவந்த ஒன் ஆஃப் தி ட்விஸ்டட் ஹாரர் மூவியான இந்த படத்தோட கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, படத்தோடைய ஒன்லைன் சொல்லணும்னு எனக்கு அப்படியே துடிக்கும், பட் ஒன்லைன் சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும். அதனால நேராக எந்த ஒன்லைனும் இல்லாமல் கதைக்குள்ளே உங்களுக்கு கூட்டு போயிடுறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நியூயார்க் சிட்டியை தான் காட்டுறாங்க. அந்த அழகான லேண்ட்ஸ்கேப்பை காட்டி ஒரு தனியாக நிற்கக்கூடிய ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் டேகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போக அந்த இடத்துல யாரோ இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. அப்ப வீட்டுக்கு அதை ஓபன் பண்ணலாம்னு ஓபன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த பில்டிங்கோடைய இந்த மேனேஜர் இருப்பாரு இல்லைங்களா, அவர் வராரு, மிஸ்டர் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பில்டிங்கோடைய மாஸ்டர் கீ வந்து மிஸ் ஆயிடுச்சு, சோ அதனால நாளைக்கு ஒரு ஆள் வந்து இந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்டோரையும் வந்து கீயை மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போலான்னு போறப்ப இவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறதால கதவெல்லாம் லாக் ஆயிருக்கான்னு நல்லா செக் பண்ணிட்டு நேரா அவங்களுடைய பிரதரோடைய ரூமுக்கு போறாங்க. அவர் ஏதோ உடம்பு முடியாத ஒரு போல இருக்கு. அவருக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவரை தூங்க வைக்க மியூசிக்கை போட்டுட்டு நேரா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணலான்னு போறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா இவங்களுடைய பிரதரோட ரூம்ல திடீர்னு ஒரு அப்பியரன்ஸ் ஆகுது. அதை பார்த்து அவர் கண்ணு மொழி பிதுங்க பயப்பட கொஞ்ச நேரத்திலே ஒரு மாதிரி முனக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சத்தம் கேட்டு நேரா அவருடைய ரூம்ல போய் பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்டர்பான கண்டிஷன்ல எதையோ பார்த்து அவர் முழிச்சிட்டு இருக்க. அவங்க போட்டு விட்டுட்டு போனாங்கல்ல மியூசிக், அந்த மியூசிக் ஸ்டாப் ஆயிருக்கு. அதை திரும்பி போட்டுட்டு ஒன்னும் இல்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இவங்க திரும்பி போயிட்டு பசங்களுடைய பேப்பரை கரெக்ட் பண்றாங்க. அப்படி பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது இவங்க உடம்பு சரியில்லாத பிரதரை பாக்குறதுக்குன்னு மானிட்டர் கேமரா வச்சிருப்பாங்க போல. அந்த விஷன்ல ஏதோ ஒரு கிளிட்ச் வந்துட்டு அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்தடிச்சு நேரா அவருடைய ரூமுக்கு போனா திரும்பி அதே போல ஒரு மாதிரி டிஸ்டர்பான சிச்சுவேஷன்ல அவர் இருக்கு. அவரோட கையில இந்த மேனேஜர் சொன்னார்ல தொலைஞ்சு போன மாஸ்டர் கீ, அந்த கீ இருக்கு. அப்ப அந்த கீயை வந்துட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் ட்ரை பண்ணும் போது ஒரு மாதிரி அவங்க கிட்ட கத்திக்கிட்டு கிடக்குறாரு. கத்திட்டு இருந்தோடனே பட்டுன்னு எப்படி அவங்களை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம கதவை சாத்திட்டு இவங்க வெளியில வர கொஞ்ச நேரத்துல இவங்க வீட்டுல இருந்த எல்லா விளக்குகளும் அணைய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப அந்த இருட்டுல இருந்து இவங்க பேப்பர் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரெட் கலர் பென்சில் படப்படன்னு வந்து உருண்டு உழ அதை பார்த்தோன்னே இவங்க பயப்பட கொஞ்ச நேரத்துல இப்படி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இவங்களை இழுத்துட்டு போயிட்டு அந்த பென்சிலாலேயே சதக்கு சதக்குன்னு குத்துது. சோ எப்படியும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க வெளியில வந்து அவங்க காலில் குத்துப்பட்டு அந்த பென்சிலை புடுங்கிட்டு நேரா அவங்களுடைய பிரதர் இருக்காங்கல்ல அந்த ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அப்ப இவங்களை துரத்திட்டு வந்த அந்த கண்ணுக்கு தெரியாத உருவம் அந்த கதவை அடிச்சு நொறுக்க பயந்து போனவங்க அவங்களுடைய பிரதரை திரும்பி பார்த்தா அவருடைய கழுத்து அறுபட்டு ரொம்ப கொடூரமா செத்துருக்காரு. அந்த இடத்துல அந்த மாஸ்டர் கீ மட்டும் கிடக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாம இவங்க பயந்துட்டு இருக்க ஜன்னலை திறந்து யாரையாச்சும் வந்துட்டு உதவிக்கு கூப்பிடலான்னு கத்துன்னு கத்துறாங்க. இருந்தாலும் இவங்க இருக்கிற ஹைட்ல இருந்து இவங்க கத்துறது யாருக்கும் கேட்கல. கொஞ்ச நேரம் பேங்கிங்க்கு அப்புறமா அந்த உருவம் எப்படியோ கதவை திறந்துட்டு உள்ள வர அந்த இடத்துல டீச்சர் கிடையாது, இந்த பிரதர் மட்டும் இறந்து போய் கிடக்குறாரு. அவங்க இங்க இருந்து குதிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த உருவம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா டீச்சரை காட்டுறாங்க. டீச்சர் வந்து கட்டில் கடியில மறைஞ்சிருக்காங்க. ஓகே, இந்த உருவம் எப்படியோ போயிடுச்சு, எப்படியாச்சும் வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் கீ இருந்துச்சு இல்லைங்களா, அதை எடுக்கலான்னு கட்டிலுக்குள்ள இருந்து கையை வெளியில விட்டு பார்க்கும் போதுதான் மேலே யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்பதான் தெரியுது அந்த உருவம் அங்கிருந்து போகல, அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து அடுத்த நிமிஷம் அந்த உருவம் இவங்க மேல பாய இவங்க எந்த பென்சிலால பேப்பரை கரெக்ட் பண்ணாங்களோ அந்த பென்சிலாலே இவங்களை ரொம்ப கொடூரமா சாகடிக்க கொஞ்ச நேரத்துல அந்த மாஸ்டர் கீ யாரோ எடுத்துட்டு போறாங்க. அந்த உருவமா தான் இருக்கும். அந்த உருவம் என்னன்றதை காட்டாம இந்த சீன் இப்ப கட் ஆயிட்டு ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. பில் லாஜ் அப்படின்னு கூடிய ஒருத்தர் அவங்களுடைய 2 பொண்ணுங்களோட இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு புதுசா வீடு தேடி. இவர் வந்து ஏற்கனவே போலீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு போல இருக்கு. இப்ப இங்க வந்து இந்த சூப்பரண்டன்ட் பொசிஷன் இருக்கும் இல்லைங்களா, இந்த வீட்டெல்லாம் பாத்துக்கிறது போறதுன்னு, அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிருக்காரு. அப்ப நேரம் அங்க இருந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் என்ன பண்றாங்க, இந்த மிஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் இருந்தாரு இல்லைங்களா, அந்த மேனேஜர் கிட்ட இவரை கூட்டு போக அவர் என்ன கேட்கிறாரு, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, என்னுடைய மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, என்னுடைய பொண்ணுங்களை நான் பாத்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன், அந்த வேலைக்கு போனா அவங்க கூட இருக்க முடியாது, அதனாலதான் இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இந்த வேலையும் ஒரு சில இடமும் இருக்குன்னு சொல்லிட்டு டேகல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணுடைய டீச்சர் தான் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவே, சரி ஓகே உங்களை அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் ஜான்சன் அங்க பேசிட்டு இருக்க கட் பண்ணி வெளியில இருக்கக்கூடிய இந்த 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. பெரிய பொண்ணு பேரு வயலட், சின்ன பொண்ணு பேரு ரோஸ். இந்த ரோஸ் வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு சத்தம் கேட்க அந்த சத்தத்தை நோக்கி என்ன பண்றானா பேஸ்மெண்ட்டை நோக்கி நடந்து போறா. பெரிய பொண்ணு வயலட் பெருசா வந்து தங்கச்சி எதுவும் கண்டுக்கல, அவ மட்டும் அவ வேலையை உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு டீனேஜர், ஏதோ ஒரு நாவலை படிச்சுட்டு அவ அங்க உட்காந்துட்டு இருக்க. பேஸ்மெண்ட்டுக்கு போன இந்த பொண்ணு இருக்கால ரோஸ்ன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றானா அந்த சத்தம் எங்க வருதுன்னு தொடர்ந்து கேட்டுட்டே போக கீழே இருக்கக்கூடிய ஒரு மெயின்டெனன்ஸ் ரூம்ல ஒரு மாதிரியான கிரீப்பியான ஆள் உட்காந்து இருக்கான். இவன் பேரு வால்டர். இவனும் இங்க வேலை செய்யக்கூடிய ஒன் ஆஃப் தி சூப்பரண்டன்ட் போல இருக்கு. சோ அவன் வந்துட்டு ரோஸ் கிட்ட அங்க பேச இங்க வந்து இந்த பெரிய பொண்ணு வயலட்டை காட்டினா அந்த பொண்ணு அப்பாவை காணும்னு சொல்லிட்டு அங்க இங்க சுத்தும் போது அங்க வாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை பாக்குறா. பார்த்த உடனே அந்த பையனை பிடிச்சிருது. அந்த பையன் ஸ்மோக்
ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அவ இவளுக்கு ஒரு சிகரெட்டை கொடுக்க இவளும் அங்க ஸ்மோக் பண்ண கட் பண்ணி இங்க வந்து அந்த பில்லை காட்டுறாங்க. நான் ஹீரோன்னு மென்ஷன் பண்றேன். ஸோ ஹீரோவை காட்டினா ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மேனேஜர் என்ன பண்றாருன்னா இருக்கிற எல்லா ரூமையும் கொண்டு போய் காட்டுறாரு. அப்ப அங்க ஒரு மெக்கானிக்கல் ரூம்னு ஒன்று இருக்கு. அந்த ரூம் ஆக்சுவலி இவருக்கு காட்டணும். ஆனா காட்டாம அதை பூட்டிட்டு கீழே இருக்கக்கூடிய இடத்துல போய் இருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டக்குள்ள அங்க நிறைய பொண்ணுங்களுடைய அந்த போட்டோஸ் அண்ட் வந்து சின்ன குழந்தைங்களோட போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி யாரோ ஒட்டி வச்சிருக்காங்க. அதை ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அதுக்கு இந்த மிஸ்டர் ஜான்சன் என்ன சொல்றாரு, அதை ஒன்றும் கண்டுக்காதீங்க, வால்டர்னு இங்க ஒரு சூப்பரண்டன்ட் இருக்காரு, அவர் தான் ஒட்டி வச்சிருக்காரு, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துப்பா, எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு எலிவேட்டர் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு சரி ஓகே வாங்க போலான்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கூட்டு போறாரு. இப்ப திடீர்னு நீங்க வந்ததால உங்களுக்குன்னு எந்த யூனிட்டும் இல்ல, ஸோ பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த குவார்டர்ஸ்ல வேணா தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இடத்த அலாட் பண்ணிட்டு அந்த மிஸ்டர் ஜான்சன் அங்கேருந்து போக ஓகேன்னு வேலையை வாங்கிட்டு இங்க ரிசப்ஷனுக்கு வந்தவர் தன்னுடைய பொண்ணுங்களுக்கானு தேடும் போது எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. அப்ப அங்க பேவர்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடிய ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு இருக்குமா சார்? ஆமா ஆமா அவதான் என் பொண்ணுன்னு சொல்ல, சார் ஒரு 15-16 வயசு பொண்ணு புதுசா இந்த இடத்துல அங்க பேஸ்மெண்ட் போற வழியில பார்த்தா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தா, அவளான்னு வேணா போய் பாருங்க அப்படின்னு சொல்ல அவரும் கடகடன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தா இவரோட பொண்ணு தான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. அப்பா வந்து திட்டுறாரு. திட்டினோடனே அந்த வாண்டர் பையன் ஏஞ்சி போயிட்டான். ஆனா இவ வந்துட்டு அப்பாவை மதிக்கிற மாதிரியே இல்ல. அப்பதான் கேட்கிறாரு ரோஸ் எங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது நீ பதில் சொல்ல. ரோஸோட சத்தம் கேட்டு இன்னும் கொஞ்சம் பேஸ்மெண்ட் கீழே போக அந்த ரோஸ்ன்றவ என்ன சொல்றா, எனக்கு இங்க பயமா இருக்கு, இங்க இருந்து வெளியில போயிடலான்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, போக போக நீ வந்து பழகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேல இன்னொருத்தவங்களுடைய குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா இந்த பேவர்லின்னு ஒருத்தவங்க மேல இருந்தாங்கல்ல, அவங்க வந்து பொண்ணு காணும்னு தேடிட்டு இருந்தாரே, என்ன ஆனார்னு பாப்போன்னு சொல்லிட்டு என்ன சார் எல்லாம் ஓகே தானே, பொண்ணு கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இங்க கிரியேட் ஆகுது. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆயிட்டு இந்த வால்டரை காட்டினா வால்டர் ஏதோ விதமான மந்திரத்தை சொல்லி இங்க பேஸ்மெண்ட்ல கத்திட்டு இருக்கு. அப்படியே கேமரா ஷிஃப்ட் ஆயிட்டு மிஸ்ஸஸ் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய வீடை காட்டுறாங்க. ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ திடீர்னு இவங்க வீட்டுல ஒரு விதமான அமானுஷங்கள் நடக்குது. காய்கறி கட் பண்ணிட்டு இருந்த கத்தி எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்கும் போது டிவி அதுவா ஆன் ஆகுது. அவங்களுடைய நாய் தொடர்ந்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப இப்ப திரும்பி வந்து கத்தி எடுக்கலான்னு பார்த்தா கத்தியே காணும். அதே டைம்ல இவங்க வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்க லென்ஸ் வழியா வெளியில பார்த்தா வெளியிலயும் யாரும் இல்ல. இந்த பார்த்து திரும்பின அடுத்த நிமிஷம் கிச்சன்ல ஏதோ ஒரு விதமான சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி கிச்சனுக்கு போனா தட்டு உடஞ்சு போய் கிடக்குது. அங்க டாக் எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கு. எப்படி இதை உடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குனிகிற நேரம் இவங்க காய்கறி கட் பண்ண வச்சிருந்த கத்தியை யாரோ இவங்க முதுகுல இறக்க அந்த இடத்துல பாவம் இந்த வயசானவங்க இறந்து போறாங்க. இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்தாங்கல்ல பேஸ்மெண்ட்ல, அங்க வந்துட்டு இவங்க ஃபேமிலி செட் ஆயிட்டு இருக்கும் போது கதவோட நாபை யாரோ திறக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்து ரோஸ் என்ன சொல்றா, அப்பா யாரோ கதவை திறக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு யாரு நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வால்டர் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, சாரி இந்த இடம் ஆக்குப்பைடா இல்லைன்னு நினைச்சேன், நீங்க வந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை பாக்குறான். பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போக பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு மட்டும் இவருக்கு என்ன வந்து கதவை சாத்திட அன்னைக்கு நாள் நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில இவருடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும் போது ஜூலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இவர் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆறாரு நம்ம ஹீரோ கூட. இவரும் ஹீரோ மாதிரி இங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூப்பர் போல இருக்கு. அப்ப குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கும் போது இந்த மிஸ் செத்து போனாங்கல்ல டீச்சர், சோ அவங்க செத்து போன அந்த பென்சில் தான் இருக்கு, அதெல்லாம் தூக்கி குப்பை பையில போட்டுட்டு நம்மளுடைய ஹீரோ அந்த ஜூலியோ கிட்ட பேசிட்டு இருக்க அந்த டேகர் இங்கிருந்து போனாங்க. போகும்போது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பர்னிச்சர் அவங்களது தான், நீங்க புதுசா இங்க வந்திருக்கீங்களா, வேணும்னா இந்த பர்னிச்சர் எடுத்துக்கோங்களா அப்படின்னு சொல்லவே அந்த பர்னிச்சர் எடுத்துட்டு இவங்க கீழே வரும்போது இந்த இடத்துல வாண்டர் நின்று பாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அவனை பார்த்துக்கிட்டே இவரும் உள்ள போறாரு. ஸோ இந்த ஜூலியா வந்து பர்னிச்சர் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது இவர் வந்து வயலட்டை பாக்குறாரு. ஆனா வயலட் வந்து கொஞ்சம் கோவமாவே இருக்கிறதால யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டா, கம்முன்னு இருக்க. அப்ப வயலட் ஒரு மாதிரி பார்த்துட்டு போக அன்னைக்கு நாள் நைட் ஆகுது. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நைட் ஏஞ்சி பார்த்தா இவருடைய வீட்டுடைய கதவு திறந்திருக்கு. பொண்ணுங்க பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை செக் பண்ணா வயலட் மட்டும் தூங்கிட்டு இருக்கா. ரோஸை காணுமேன்னு சொல்லிட்டு இவர் தேடிட்டு போனா அங்கே ஏதோ ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவம் அப்படியே நிழல்ல மறைஞ்சு போக அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கலாம் டைம்ல முதல்ல பொண்ணு போய் தேடுவோம்னு சொல்லிட்டு ஹால்வே வழியா வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போனா அங்க வந்துட்டு இந்த ஃபர்னேஸ் இருக்கும்ல அதுக்கு எழுத்தாப்புல நின்று அந்த நெருப்பையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியா சமாதானம் பண்ணி பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, அதாவது நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த வால்டர் என்ன பண்றாரு, ரோஸ் அடிக்கடி எங்கேயாச்சும் காணாம போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகவே நம்ம ரோஸை பத்தி எதுவுமே அவர்கிட்ட சொல்லலையே, அவருக்கு எப்படி நம்மளுடைய பொண்ணோட பேரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்டர் மேல நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்படி இந்த சந்தேகத்தோடைய அடுத்த வேலையை பார்க்கலான்னு போறப்ப அங்க இந்த மிஸ்டர் ஜான்சன் இருக்கார்ல, அவர் ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு இந்த மாதிரி கிரே இருக்காங்கல்ல அவங்கள ரொம்ப நாளா காணும், வெளியிலே வரல, தொடர்ந்து அவங்களுடைய டாக் மட்டும் குலைச்சிக்கிட்டே இருக்கு, ஸோ அதனால அவங்களுடைய வீட்டை போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த ஸ்டாஃப் கூட நம்மளுடைய ஹீரோவும் சேர்ந்து அந்த வீட்டை போய் பாக்குறாரு. டாக் மட்டும் குலைச்சிட்டே இருக்கு. ஆனா அந்த கிரே எங்க போனாங்கன்னே தெரியல. சரி தனியா இருக்கிற இந்த டாக் வந்துட்டு பசியில இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் தன்னுடைய ரோஸ் இருக்கால சின்ன பொண்ணு அவளுக்கு வந்துட்டு அதை கிஃப்டா கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த கிரேவோட வீட்டுல இருந்து ஒரு பெட் எடுத்துட்டு வந்து தன்னோட சின்ன பொண்ணுக்கு கொடுக்க அதை பார்த்து வயலட்டுக்கு பயங்கர கோவம் வருது. அப்பா கிட்ட கத்துன்னு கத்திட்டு அவன் மட்டும் லிஃப்ட்ல போக ஒரு கேமரா மூலமா இந்த வால்டர் இருக்கான்ல அவன் வந்துட்டு
பார்த்துட்டு இருக்கான். பண்ணி வயலட்டை காட்டினா வெளியில போனவ தனியா நின்று தம் அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பெவர்லின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காளேன்னு சொல்லிட்டு இவளை கூட்டு போயிட்டு சமாதானமா பேச இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட கொஞ்சம் சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறா. இப்ப கட் பண்ணி இந்த வாண்டல்னு ஒரு பையன் இருந்தாலும் அவன் தனியா இருக்கும் போது வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்க, அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பாலை எடுத்துக்கிட்டு அவன் மாட்டு வெளியில போய் பார்க்க அதே சத்தம் பெவர்லிக்கும் வயலட்டுக்கும் கேக்குது. அவங்களும் அந்த சத்தத்தை நோக்கி போறப்ப கொஞ்ச நேரத்துல வயலட்டை காணும். இங்க கட் பண்ணி வாண்டலை காட்டினா அந்த சத்தத்தை நோக்கி போறப்ப கீழே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிடக்குது. அந்த ஸ்க்ரூ டிரைவர் அவன் எடுக்கலான்னு போறப்ப இப்படி ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயம் அவன் அங்கேருந்து இழுத்துட்டு போக அப்படியே அந்த சீன் ஃபேட் அவுட் ஆயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஃபில் என்ன பண்றாரு, அதாவது ஹீரோ என்ன பண்றாரு, ஜூலியோ கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இருக்குமான்னு கேட்க, எங்கேயோ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க தானே வாண்டல் நேத்து போயிட்டு காணாம போயிட்டான். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸ்கார் வருது. என்னன்னு பார்த்தா வாண்டலோட அம்மா போலீஸ்க்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனை தேடிட்டு எல்லாரும் இங்கே வர இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. என்னது ஏற்கனவே அந்த கிரேவை காணும், இப்போ வாண்டலை காணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் பதறிட்டு இருக்க, எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி வால்டர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க. அவன் மேல இவருக்கு சந்தேகம் வருது, நம்ம ஹீரோக்கு நம்ம பொண்ணுங்களையும் நம்ம பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நேரா கீழே வந்து பொண்ணுங்க எங்க அப்படின்னு பார்த்தா சின்ன பொண்ணு வந்து டாக் கிட்ட விளையாண்டுட்டு இருக்கா. பெரிய பொண்ணு குளிச்சுட்டு வந்தவ என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி வாண்டலை காணும், திடீர்னு காணாம போயிட்டான்னு சொல்ல அழுதுட்டே போயிட்டு அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய போட்டோவை வந்துட்டு போன்ல வச்சிருந்தா அந்த போட்டோவை டெலீட் பண்ணிட்டு அவ அங்க இருக்க. கட் பண்ணி இங்க அப்பாவையும் சின்ன பொண்ணையும் காட்டுறாங்க. ரோஸை பக்கத்துல உட்கார வச்சுட்டு நம்மளுடைய ஹீரோ வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு போனா அந்த இடத்துக்கிட்ட வால்டர் நின்று அவன் ஏதோ ஒரு ஃபேரி டேல் கதையை அவகிட்ட சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா இந்த ரோஸ். அவ குடுகுடுன்னு ஓட அந்த இடத்துக்கு அப்பா வந்துட்டார். வந்தவர் என்னுடைய பிள்ளைங்களை விட்டு எட்டர் அப்படின்னு வந்துட்டு வால்டரை வார்ன் பண்ண எதுக்குமே வந்து பயப்பட மாட்டான். அவன் மாட்ட அமைதியா இருக்க. அடுத்தடுத்த நாள்ல நம்மளுடைய அந்த ஹீரோக்கு என்னன்னா இந்த மெக்கானிக்கல் ரூம்னு ஒரு ரூம் இருந்துச்சு, அது இந்த ஜான்சன் காட்டவே இல்லை. அந்த ரூம் மேல ஒரு ஆர்வம் வருது. அதை போய் திறக்கலான்னு பார்க்க அந்த இடத்துல இருந்து இந்த ஜான்சன் இருக்காருல்ல அவர் வெளியில வர, என்னப்பா இந்த ரூமை திறக்க வந்திருக்கணும்னு, இல்ல நீங்க வரது தெரிஞ்சுதான் இங்க வந்தேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ வேலை விஷயமா பேசிட்டு அப்படியே அங்கிருந்து போயிட்டாரு. இப்ப எல்லா குடும்பமும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா மொட்டை மாடிக்கு வராங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ல. என்னன்னு பார்த்தா இந்த ஜூலியோ இருக்கார்ல அவருக்கு வந்து 50வது பிறந்த நாளாம். ஆள் பார்த்தா 50 வயசு மாதிரி தெரியல, பட் அவருடைய பிறந்த நாளைக்கு எல்லாரும் இங்க வர இது எதிரியுமே கலந்துக்காம இந்த வால்டர் மட்டும் கீழே நின்று ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காப்புல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அங்க வந்துட்டு இந்த ரோஸுக்குன்னு ஒரு பெட் வச்சிருந்தாங்கல்ல அந்த பெட்டுல ஏதோ ஒரு விதமான மணல் இலை இதெல்லாம் கொட்டிட்டு அவளுடைய சீப் அங்கேருந்து எடுத்துட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இந்த குடும்பம் மேல ஃபங்க்ஷன்ல இருந்தவங்க கீழே வந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, முழுசா ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள வந்துட்டாங்க. அதனால இந்த வால்டர் அங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. இந்த பெட்டு கிட்ட வந்தோடனே ஒரு மாதிரி அன்ஈசி ஆயிட்டு ரோஸ் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. என்னாச்சுன்னு கேட்கவே இந்த பெட்டுல ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல அந்த பெட்டை எடுத்து பார்த்தா அது மேல ஒரே மணலும் இலையோடைய அந்த குப்பையுமா இருக்கு. ஸோ அதனால பொண்ணுங்க 2 பேரையும் வெளியில அமிச்சிட்டு அந்த பெட்டை முழுக்க இவர் கிளீன் பண்ணிட்டு இருக்க. எதுவுமே நடக்காத மாதிரி வால்டர் என்ன பண்ணிட்டானா அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம போக, ஆனா வால்டரை வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. சரி நம்ம பொண்ணுங்களை தான் அடுத்தது ஏதோ கார்னர் பண்றான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில வால்டர் கிட்ட போயிட்டு என் பொண்ணுங்க கிட்ட வர வேலை வச்சுக்காது, அப்புறம் உசிரே இருக்காது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்து அதை கொஞ்சம் தூரத்துல இருந்து கவனிச்ச பேவலி என்ன பண்றாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நல்லா பேசுறாங்க பழகுறாங்க. இவரும் கொஞ்சம் அமைதியா ஃபீல் பண்ணும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இந்த பெவர்லியோடைய வீட்டில் இருந்த ஒரு ஃப்ளவர் கேஸ் வந்து தன்னால் விழுந்து உடஞ்சிடும். ஸோ அதை பார்த்தோன்னே இந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு, நான் உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு பட்டுன்னு அங்கேருந்து போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்க என்னதா அப்படின்னு சொல்லிட்டு பெவர்லி என்ன பண்றாங்கன்னா திரும்பி லென்ஸ் வழியா பார்க்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு உருவம் இருந்து அது பட்டுன்னு மறைஞ்சு போக பட்டுன்னு இந்த பொண்ணுக்கு பயம் வந்துருது. இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் இந்த பில்டிங் மேனேஜர் ஒரு புது ஆளுங்களை அந்த டீச்சர் இருந்தாங்கல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கு. அது ஜூலியோவும் ஹீரோவும் பார்த்துட்டு இந்த மேனேஜர் கிட்ட சொல்லும் போது பட்டுன்னு அதை வந்துட்டு அழிச்சிட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த இடத்துல நடக்காத மாதிரி இந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வீட்டை சேல் பண்ணிட்டாரு. ஸோ அதனால மேனேஜர் மேலேயே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விதமான சந்தேகம் வர பொண்ணுங்களை மேற்கொண்டு இன்னும் வந்து அவர் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டைட்னஸ் வரவே ஜூலியோ கூட்டு போய் என்ன பண்றாருன்னா இந்த மெக்கானிக்கல் ரூம்ல ஏதோ ஒன்று இருக்கு, இந்த மிஸ்டர் ஜான்சன் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, அது என்னன்றதை பார்க்கணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம என்ன பண்றாருன்னா மெக்கானிக்கல் ரூமுக்கு ஜூலியோவை கூட்டு போய் பார்த்தா இந்த மிஸ்டர் ஜான்சன் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வந்துட்டு வீக் போல இருக்கு. அங்க ஒரு ஹோல் போட்டு வச்சிருக்காரு. அந்த ஹோல் வழியா இங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு இந்த பில்டிங்ல, அந்த ரெஸ்டாரண்டோடைய பாத்ரூமை இவரால் பார்க்க முடியும் போல இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஜூலியோவும் கண்டுபிடிக்க கட் பண்ணி வயலட்டை காட்டினா வயலட் வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்கா. திடீர்னு லிஃப்ட் வந்து நின்றுச்சு. அதனால கேமரா பார்த்து கையை ஆட்டிட்டு இருக்க அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ற வேலை வால்டருக்கு. அவன் என்ன பண்றானா இந்த பொண்ணு மேலே போகிறதுக்கு வந்துட்டு கீ கொடுத்தா அவன் பேஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரி மாத்தி விட்டுறான். அப்ப பேஸ்மெண்ட்டுக்கு வந்த லிஃப்ட்ல இருந்து இந்த பொண்ணு வெளியில வர அவன் முன்னாடி இவன் இந்த மாதிரி வந்து நின்று அந்த பொண்ணை பிடிக்க அந்த பொண்ணு எப்படி அவன் கிட்ட இருந்து
தப்பிச்சு ஓடி வந்து பட்டுன்னு ஒரு கதவை திறந்துட்டு வந்து வெளியில நிற்கும் போது அந்த இடத்துல அப்பா வந்துட்டார். என்னமாச்சு ஏதுமாச்சுன்னு அவர் கேட்க எல்லாம் ஒன்னாலதான் சொல்லிட்டு அப்பா கிட்ட கத்திட்டு போக அந்த இடத்துல ஜூலியாவும் இருக்காரு. ஸோ என்னவோ இந்த வால்டர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரே இறந்து போனாங்கல்ல அந்த ரூம்குள்ள போறாங்க. போயிட்டு கிரேவோடைய வாக்கிங் ஸ்டிக்கை உடைச்சு அந்த ஸ்டிக்கோடைய அந்த ஒரு பார்ட்டை எடுத்துட்டு வந்து நேரா என்ன பண்றாங்கன்னா வால்டருடைய வீட்டுக்குள்ள போய் ஒரு இடத்துல வைக்கலான்னு போறாங்க. அந்த வால்டர் வீட்டுக்குள்ள போன உடனே தான் இவங்களுக்கு அப்படி ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு. சின்ன சின்ன பசங்களுடைய ஷூஸ், அப்புறம் பொண்ணுங்களுடைய ஹேண்ட்பேக், நிறைய பொண்ணுங்களுடைய போட்டோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல நம்ம ஹீரோவுடைய சின்ன பொண்ணு வச்சிருந்தால சீப்பு, அந்த சீப்பும் அங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே இவன் நம்ம பொண்ணுங்களை டார்கெட் பண்றான், இவனை எப்படியாச்சும் மாட்டி ஒண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கிரே அந்த பாட்டியோடைய அந்த கும்பு இருக்கும்ல வாக்கிங் ஸ்டிக் அதனுடைய உடஞ்ச பாகத்தை இவனுடைய டிராயர்ல வச்சுட்டு போலீஸுக்கு ஒரு அனானிமஸ் காலை கொடுத்துட்டாங்க. வந்த போலீஸ் இந்த ஸ்டிக் அங்க பார்த்துட்டு இவன் தான் அந்த கிரேவ் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால்டரை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ரிலீவ் வருது. ஏன்னா இனிமே தன்னுடைய குழந்தைங்களுக்கு வால்டரால பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நாள் நைட்டு காட்டினா இந்த பிரேவரி இருக்காங்கல்ல அவங்க கூட கொஞ்சம் மனசு திறந்து பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆக்சுவலி வயலட் வந்துட்டு கார்டன்ல விளையாண்டுட்டு இருந்தா அந்த டைம்ல எங்க வீட்டுல வந்துட்டு நெருப்பு பத்திடுச்சு. என்னால ரோஸை மட்டும் காப்பாற்ற முடிஞ்சது, ஆனா மேல இருந்து என்னுடைய ஒய்ஃபை காப்பாற்ற முடியல. அந்த இன்ஸ்டன்ட்ல அவ இறந்து போயிட்டா. கார்டன்ல அந்த வயலட் எப்படியோ தப்பிச்சிட்டா. இப்ப அந்த பசங்களை நான் தான் பாத்துக்கணும், எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு அப்பாவா என்னுடைய கடமைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி பேசிட்டு இருக்க பேவர்லிக்கு லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே அந்த சீன் அங்க கட்டாக அடுத்த நாள் காலையில திரும்பி வால்டர் வேலைக்கு வந்துட்டாரு. எப்படி இருந்தாலும் இங்க வந்தான்னு சொல்லிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியுது இவருக்கு எதிராக பெருசா எந்த எவிடன்ஸும் இல்ல. அதனால அந்த ஆளை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவன் திரும்பி வேலைக்கு வந்துட்டான். ஸோ அதனால இப்ப நம்மளுடைய ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா வந்தவன் கோவமா வந்திருப்பானோன்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க திரும்பி வந்த வால்டரை காட்டினா அவன் அந்த பொண்ணுடைய முடி இருக்குல்ல ரோஸோட முடி, அந்த முடியை ஒரு ஆணியில கட்டி அதை ஏதோ பண்ணி ஏதோ ஒரு விதமான மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவன் அங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுல இருக்கிறவங்க எங்கேயோ வந்து வெளியில போறாங்க போல இருக்கு. ஸோ அவங்களுடைய பிலாங்கிங் எல்லாம் வந்து மூவ் பண்ற வேலை. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ பண்ண வேண்டியதால ஜூலியோட்டு உனக்கு தான் இன்னைக்கு வேலை இல்லை, என் பொண்ணுங்களை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு ஜூலியோ மேல கண்ணு. அந்த ஜூலியோவை அங்கேருந்து கூட்டு போயிட்டாங்க. கட் பண்ணி லிஃப்ட்ல காட்டினா ஹீரோ வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு இலையை பாக்குறாரு. இந்த இலை வந்து தன்னுடைய பொண்ணுடைய பெட்ல ஒரு நாள் இருந்தது. ஸோ அதனால ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த வேலையை முடிக்காமலே கடகடன் பொண்ணுங்களை தேடி வந்தா அந்த இடத்துல ஜூலியோவில் வயலட் மட்டும் உட்காந்துட்டு இருக்கா. ரோஸை காணும். ரோஸ் எங்க அப்படின்னோடனே எனக்கு எங்க ரோஸ் இருக்கான்னு தெரியும், வாங்க போலான்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போனா அங்க ஒரு சாப்பல் மாதிரி இருக்கு. அங்கதான் வந்துட்டு ரோஸ் வந்திருப்பான்னு அவ சொல்ல திரும்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ரோஸை தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வால்டர் மேல டவுட் வர நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, வால்டர் எப்பி இருக்கக்கூடிய அந்த ஃபர்னேஸ் கிட்ட போனா அவன் ஒரு செயினை என்ன பண்றான்னா அந்த ஃபர்னேஸ்ல போட்டு பயங்கரமா சூடு பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து வால்டர் வந்து ஏதோ ஒரு மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க தான் பொண்ணு எங்கன்னு கேட்காம வால்டர் கூட சண்டையை போட்டு அவனை கண்ணா முன்னாடி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட இதெல்லாம் பார்த்து பயந்த வயலட் என்ன பண்றா, நேரா போயிட்டு பேவர்லி கிட்ட பேசுறா. நான் இங்கேயே இருந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே இருன்னு சொல்லிட்டு பேவர்லி வந்து அவளுடைய வீட்டுல வயலட்டுக்கு இடம் கொடுக்க கீழே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டினா கையை கழுவிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரோஸ் வந்துட்டா. பொண்ணுக்கு ஒன்னும் ஆளா அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் வந்துட்டு ஹீரோக்கு மூச்சே வருது. இப்ப கட் பண்ணி திரும்பி நம்ம ஹீரோடைய வீட்டையே காட்டுறாங்க. இந்த ஜூலியோ ஒருத்தி கூட்டு போனா இல்லைங்களா. ஸோ அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி இந்த பொண்ணுங்களை பார்த்துக்கலான்னு வந்தா பொண்ணுங்களையும் காணும் நம்ம ஹீரோவையும் காணும். ஆனா அங்க ஏதோ ஒரு விதமான ஒரு டால் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டால் ஹவுஸ் கிட்ட போலான்னு போனா அங்க 4 பொம்மை இருக்கு, ஒரு நாய் பொம்மை இருக்கு. ஸோ அதுல 2 பொம்மை எரிஞ்சு போயிருக்கு, மிச்சம் 2 மட்டும் பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாண்டல் பையன் இருந்தால அவனுடைய பாலும் அங்கதான் இருக்கு. இதை பார்த்த உடனே லைட்டா நம்ம ஹீரோ மேலதான் வந்துட்டு ஜூலியோக்கு டவுட் வருது. ஸோ அதனால என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவர் அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்க கட் பண்ணி இப்போ வந்துட்டு ஜான்சனுடைய ரூம்ல காட்டினா இந்த ஜூலியோ கிட்ட பேசினாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க கிட்ட ஏதோ ஜூலியோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஸோ அதனால நம்ம ஹீரோடைய ரெசியூமை திரும்பி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும் போது தான் தெரிஞ்சிருக்கு அவர் இது வரைக்கும் போலீஸ்ல வேலை செய்யல, ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த வேலைக்கு சேர்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அந்த விஷயம் மேனேஜருக்கு தெரிய வர கீழே இருக்கக்கூடிய ஜூலியோக்கு நம்ம ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன், கொஞ்சம் கீழே வரியா அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு அவரை கூட்டு போக இந்த வால்டரை பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. இங்கேதான் அவன் அடிச்சு போட்டேன் ஆனா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்டரை ஏதோ ஒரு பண்ணிட்டதா இவராவே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்ப ஜூலி என்ன பண்ணாரு, இந்த பாலை காட்டி இது வாண்டலோடைய பால், இது எப்படி உன் வீட்டுல வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வந்துட்டு ரோஸ் வந்து ஜூலியோ கிட்ட பேசுறா. இப்பதான் நம்ம மூவில ஒரு விஷயமே, இத்தனை நாளா ஜூலியோ வந்துட்டு ரோஸை பார்த்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூலியோ வந்துட்டு ரோஸை பாக்குறாரு. யார் இவ அப்படின்னு கேட்க இவன்
என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்ல இவருக்கு பக்குனுது, உனக்கு வயலட்னு ஒரு பொண்ணு தானே, இவ யார் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணை சொல்றான், என்ன நிறைய பேர் பார்த்தது இல்ல, அவங்களுடைய டைம் வரும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு கேம் விளையாடுறா. அந்த கேம் முடியும் போது ஒரு மாதிரியான சத்தம் வருது. இதே பாட்டு சத்தம் தான் வாண்டல்ஸ் ஆகும் போது வந்திருக்கும். ஸோ இந்த சத்தம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஹீரோக்கு ஒரு மாதிரியான நிலைமை ஆகுது. அதாவது கொஞ்சம் ஏதோ வந்துட்டு இந்த பொசஸ் ஆன மாதிரி நிலைமைக்கு போயிட்டு பட்டுன்னு இந்த ஜூலியோட கழுத்தறுத்து கொன்னுறாரு. கொன்னாலும் அவர் கண்ணுல இருந்து தண்ணி வரவே என்ன சொல்றாரு, இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, ஆனா அவன் நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. ஸோ இந்த பொண்ணோடைய ஆதிக்கத்துக்கு கீழே இந்த அப்பா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய இந்த பொண்ணு உயிரோட இல்லைன்றதே இப்பதான் நமக்கு தெரியுது. இப்ப கட் பண்ணி பேவர்லியோட வீட்டுல இருக்கக்கூடிய வயலட்டை காட்டினா அவ வந்து ரோஸை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இவ என்னுடைய ட்வின் சிஸ்டர் 7 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா, அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கணும்னு நினைப்பா, அதுபடிதான் நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க, இங்க இறந்து போன அந்த ஜூலியோ இருக்கார்ல அவரை வந்துட்டு அந்த ஃபர்னேஸ்ல போட்டு நம்மளுடைய ஹீரோ வந்து கொண்டுட்டு இருக்காரு, அதாவது எரிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த ஜான்சன் வந்துட்டார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேப்ரிகேட் பண்ணி எவ்வளவு தைரியம் தான் நீங்க வேலைக்கு சேர்ந்திருப்ப அப்படின்னு இவரை போய் கத்த, அந்த இடத்துல அவன் ஜூலியோ வந்துட்டு எரிச்சிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஐயோ அவன் பயங்கரமானவன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாரு. ஆனா அப்படி அங்க மறைஞ்சாலும் அந்த இடத்துக்கு ரோஸ் வந்து ஹாய் டாடி அப்படின்னு சொல்ல, டாடி எங்கிருந்து வந்தான்னு தெரியல, மேனேஜரையும் போட்டு தள்ளியாச்சு. அப்படியே பிளாக் அவுட் ஆயிட்டு இப்ப திரும்பி பேவர்லியோட ரூம்ல காட்டினா வயலட் என்ன சொல்றா, அவளுடைய வாழ்க்கை முழுக்க அவன் நினைச்சபடிதான் நடந்துட்டு இருந்தா. அம்மா எப்ப பார்த்தாலும் அவகிட்ட ஒரு சில கரெக்ஷனை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, அதனால அவளுக்கு அம்மாவையும் பிடிக்கல, அம்மாவை கொண்டதும் அவதான். இன்னும் என்னுடைய டீச்சர் இருக்காங்கல்ல அவங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க, அவங்களும் என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு சீனை காட்டுறாங்க. இவங்க அன்னைக்கு பேப்பர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வயலட்டோடைய பேப்பரை தான் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த டீச்சரை வந்துட்டு இவகிட்ட இருந்து எடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம வாண்டல்னு ஒரு பாய் இருந்தால அவனை வந்துட்டு வயலட்டுக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் காரணம் அந்த வாண்டல்ன்ற பாயை எடுத்தது. பாட்டியை ஏமா கொண்டா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பாட்டியோடைய நாய் வேணும், அதனாலதான் வந்துட்டு பாட்டியை கொண்டுட்டு இப்ப நாய் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் பேவர்லி தெரிஞ்சு ஷாக் ஆறப்போ அப்ப கரெக்டா நம்ம வயலட்டுக்கு பின்னாடி அந்த ரோஸ் வந்து பேசிட்டு போறா. ஸோ இப்ப பேவர்லி கண்ணுக்கு அவ தெரிய ஆரம்பிச்சிட்டா. அதனால வயலட் ரொம்ப பயப்படுறா. ஏன்னா யார் கண்ணுக்காச்சும் அவ தெரிஞ்சானா அதோட அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேவர்லியை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு எப்படியோ இந்த வயலட் பொண்ணு ட்ரை பண்ணும் போது இவங்க வெளியில போனாலும் அந்த இடத்துல கரெக்டா தன்னுடைய அப்பாவும் ரோஸும் வந்து நிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ரோஸ் பேவர்லியை கொலை பண்ணலான்னு வரும்போது வயலட் எப்படியோ அப்பா வந்து தடுக்க ட்ரை பண்றா. ஏன்னா இப்படியே எல்லாரையும் கொண்டுட்டு இருந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எப்படியோ எஸ்கேப் ஆகி பேவர்லியோட அவங்க திரும்பி பேஸ்மெண்ட்டுக்கு தான் ஓட்டாங்க. இந்த இடத்துக்கு அவங்கள கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் வர, வயலட்டும் வர, பேவர்லியும் வர, பேவர்லி கண்ணுக்கும் வயலட் கண்ணுக்கும் இப்போ வந்துட்டு ரோஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிட்டா. போச்சு இவங்க கதை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிற டைம்ல அந்த இடத்துக்கு வால்டர் வராரு. வந்துட்டு ஏதோ ஒரு விதமான ஒரு மருந்து தூவுறாரு. தூவுனோடனே இந்த பொண்ணு அப்படியே லாக் ஆயிட்டா. அந்த ரோஸ்ன்ற அந்த பொண்ணு இருக்குல்ல அது பொண்ணு கிடையாது, அது ஆன்மா. அவளை சுத்தி சூடு பண்ணார்ல அந்த செயினை வச்சு ஒரு லாக் போட்டு அந்த லாக்ல லாக் ஆன அந்த ரோஸ் மேல என்ன பண்றாருன்னா இவர் ஒரு நெயில் இருக்கும்ல அந்த ஆணியில முடி கட்டி ஏதோ ஒரு மந்திரம் பண்ணார்ல அதை காலில் கையில நீ இறக்க இந்த பொண்ணு பயங்கரமா துடிக்குது, அந்த ஆன்மா பயங்கரமா துடிக்குது. அப்படி அவர் துடிக்கும் போது அவங்க அப்பாவை கொஞ்சம் அடிச்சு போட்டாரு. ஸோ அதனால அவங்க அப்பாவாலையும் ஹெல்ப் பண்ண முடியல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேவர்லிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா, ஒரு சின்ன குழந்தை அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேவர்லி ரோஸை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஆனா வயலட் என்ன சொல்றா, தயவு செஞ்சு பண்ணாதீங்க, வால்டர் ஹெல்ப் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய அட்டுழியங்களை வந்துட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வயலட் ட்ரை பண்ண ஒரு லிமிட்டுக்கு மேல நடக்கிறது வந்து பேவர்லியால பார்க்க முடியல. அதனால பட்டுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா வால்டரை தாக்கிட்டாங்க. ஹியூமானிட்டி போல இருக்கு. ஹியூமானிட்டி இதை வால்டரை தாக்க வால்டர் கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் ஹீரோ கண்ணை முடிச்சிட்டாரு. ஹீரோ கண்ணை முடிச்சு வால்டருடைய கதையை மொத்தமா முடிச்சு வைக்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு பேவர்லிக்கு இப்பதான் தோணுது. இப்போ வந்துட்டு வசமா மாட்டிட்டாங்க. எப்படியும் வயலட்டுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஆனா பேவர்லியோட கதை முடிய போகுது இல்லைங்களா. அப்ப ஹீரோ பேவர்லியை கொள்ளலான்னு போறப்ப இந்த ரோஸோட ஆன்மா என்ன சொல்லுது, அவங்களை கொல்லாதீங்க, அவங்க தான் என்னை காப்பாத்தினாங்க, எனக்கு ஒரு அம்மா வேணும்ல அப்படின்னு சொல்லவே அவளை அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லாரோடைய கதையும் இங்க முடிச்சுட்டு பேவர்லியை மட்டும் தன்னுடைய அம்மாவா ஏத்துக்கிட்டு தன்னோட அக்காவையும் கூப்பிட்டுட்டு இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில போறப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு 3 பேர் தான் கண்ணுக்கு தெரியறாங்க, ரோஸ் கண்ணுக்கு தெரியல. அப்ப அப்பா என்ன பண்றாரு, தன்னுடைய பொண்ணு ரோஸ் கிட்ட கேட்கிறாரு, எல்லாமே முடிஞ்சது இல்லம்மா அப்படின்னு கேட்க, இப்பதான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவ பதில் சொல்ல, அப்படியே இந்த குடும்பமும் அந்த இடத்த விட்டு வெளியில போக இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. படம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா? எனக்கும் வித்தியாசமா இருந்தது. ஆக்சுவலி அந்த வால்டர் வந்து இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ண போறான், அவன் தான் ஏதோ விதமான அமானுஷத்தை இந்த வீட்டில் அனுப்பிச்சு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஃபைனலி இந்த பொண்ணு தான் ஆன்மான்னு தெரியும் போது ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த கதையை சொன்னேன். இதை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் பார்த்துருந்தாலும் என்னுடைய நரேஷனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ இதே போல் ஒரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Jayashree. Bye bye. Take care.